வணக்கம். அழகு ஆற்றல் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்திலேயே சிறந்த மாணவ, மாணவின்னு சொல்லி நம்ம ஒரு பரிசு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த பள்ளிக்கூடத்துல சிந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. படிக்கிற பொண்ணு அங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆ டெய்லி வந்து வித்தியாசமான ரிப்பன், ஆ அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம் புதுசு புதுசா போட்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, "நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. உன் ட்ரெஸ் நல்லாருக்கு. உன் ரிப்பன் நல்லாருக்கு." அப்படி சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல சிந்து நெனச்சுப்பாங்க, அப்ப வந்து சிறந்த மாணவிக்கான பரிசு எனக்கு தான் கிடைக்கப் போகுது அப்படின்னு சிந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமயத்துல பைரவி அப்படின்னு இன்னொரு மாணவி இருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு மாணவி வந்து சாப்பாடு கொண்டு வரல. சாப்பிடுறதுக்கு இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பக்கத்துல இருக்க யாருமே குடுக்கல. குடுக்கணும்னு நினைக்கல. ஆனா பைரவி வந்து தன்னோட உணவ வந்து பகிர்ந்துக்கிறாங்க. "இதுல நீ இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் போதும் பரவால்ல. நான் வீட்டுக்கு போய் சாப்ட்டுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப மனசார நன்றி சொல்றாங்க பைரவிக்கு. "எனக்கு குடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நாள் சிந்து, பைரவி அவங்க கூட படிக்கிற மாணவ, மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாடிட்டே இருக்கப்ப தவறுதலா வந்து அவங்க கூட படிக்கிற ஒரு மாணவி கீழ விழுந்து அடிபட்டு அவங்களோட உடை ஒண்ணு கிழிஞ்சு போயிருது. அப்ப எல்லாருமே வந்து கிண்டல், கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்ப பைரவி என்ன பண்றாங்க, அவங்கள வந்து தனியா கூட்டிட்டு போய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எதுவும் அடிபடலன்னு சொல்லி புது உடை வந்து மாத்திக்கிறதுக்காக வந்து அவங்க உதவி பண்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப நன்றி. எனக்கு இந்த உதவி வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி எல்லா விஷயங்களையுமே வந்து கவனிக்கிறாங்க ஆசிரியர்கள். இப்படி இருக்க சமயத்துல வந்து யாருக்கு அந்த பரிசு கிடைக்கும்? கண்டிப்பா பைரவிக்கு தான் கிடைக்கும். பைரவிக்கு தான் அந்த பரிசுமே கிடைச்சது. என்ன காரணம் அப்படின்னா, சிந்து வந்து நல்ல உடை அணிஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க. டெய்லி ரிப்பன் மாத்திட்டு வராங்க. எல்லாமே சரிதான். ஆனா ஒருத்தவங்களுக்கு உணவு இல்ல அப்படிங்கிறப்பவும் அவங்க உதவி பண்றதுக்கு முன்னாடி வரல. இன்னொருத்தவங்க கீழ விழுந்துட்டாங்க. அவங்க போட்டிருந்த உடை கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப, கூட்டத்துல ஒருத்தங்கள கேலி பண்ண ஆளா தான் இருந்தாங்களே தவிர்த்து, உதவி பண்றதுக்காக வரல. ஆனா பைரவி வந்து தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இல்ல அப்படின்னாலும், உதவி பண்றதுக்காக தன்னால முடிஞ்ச உதவிய பண்றதுக்காக, அவங்கனால முடிஞ்ச எல்லா இடத்துலயுமே அவங்க வந்திருக்காங்க. இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியில இருக்கிற விஷயமே கிடையாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வந்து பேசுறோம், எப்படி பழகுறோம், அ எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றோம், என்ன மாதிரி உதவி பண்றோம், மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறோமா, அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்து இருக்கு. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒரு கஷ்டம் இருக்கப்போ, ஒரு கூட்டம் இருக்கப்போ, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அங்க போய் கண்டிப்பா நம்ம உதவி பண்ணணும். அதுல தான் இருக்கு அழகு. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாங்க, "நீ பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்தது." அதாவது ஒருத்தங்களுக்கு உணவு குடுத்து உதவி பண்றதாகட்டும், உடை மாத்துறதுக்கு உதவி பண்றதாகட்டும், ஆறுதல் சொல்றதாகட்டும், "நீ ரொம்ப அழகா பண்ண. ரொம்ப அழகா இருந்தது பைரவி." அப்படின்னு சொல்லி பைரவிக்கு தான் அந்த பரிச குடுக்குறாங்க. அதுதான் அழகு ஆற்றல். அழகு அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம், வெளியில எப்படி இருக்கோங்கிறது கிடையாது. மனசார எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதுதான் அழகு ஆற்றல். நன்றி.